ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு மாடரேட்டர் வந்து நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டணும், நீ பேசுனா பேசணும், சரியா? நடுவில் உள்ள புந்து கத்திட்டு இருந்தா கத்ததான் செய்வான் அவன். புரியுதா? ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்னா, அப்ப நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும்ல. என்னத்துக்கு உட்காந்து 3 பேரும் கொய்யன் கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு காக்கான்னு கத்திட்டு இருந்தா அப்புறம் எப்படி பேசுறது? சரி, let me finish this and go. இதுவரை பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணீங்க. நான் என்ன சொல்றேன், உங்க டெசிபல் வந்து தோனியே 127 தான். உங்க டெசிபல் 130 ஆயிரும் போல இருக்கு. அந்த கிரவுண்ட்ல தோனியை விட பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. நான் என்ன சொல்றேன், கத்த ஆரம்பிச்சது இன்னும் நிறுத்தல. நான் என்ன சொல்றேன் கபிலன், அதுக்கு அது அடிஷனல் கொஸ்டின் இருக்கு. இப்ப நான் வரல, இந்த குரூப் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்காது. மை பாயிண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். இவ்வளோ ஹை டெசிபல்ல வேணாம், மாடரேட்டர் மாதிரி ஒரு கூல் காம் லாங்குவேஜ்ல பேசினா எல்லாரும் பேச வருவாங்க. இல்ல அவர் உங்களுக்கு எல்லாம் மியூட் போடுறது இல்லையா? போட்டுட்டு தானே இருக்கான். அவனை போய் ஏதோ மாடரேட்டர் எல்லாம் சொல்றீங்க. நான் எந்த குரூப்லயும் சேரல. நான் விஜய் ஃபேன் இல்ல, ரஜினி ஃபேன் இல்ல. நான் வர்றது வந்து சொல்றேன் அவர் சொல்ற விஷயம் சொன்னீங்க பாருங்க, இதுதான் சூப்பர் காமெடி. இதுதான் சூப்பர் காமெடி. என்ன ஒரு டிக்கெட் ஓடிடுச்சு. நடிக்காத, தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வேலைனா இப்படியே நான் கூட தான் சொல்லலாம். க்ளோஸ் தூக்கி விடுறதா நான் எதுக்கு மைக் கொடுத்து கூப்பிட்டு வச்சு மேல உட்கார வைக்கணும்? இல்ல சமாளிக்க முடியல, நீ தான் அழுவுற. அப்புறம் என்ன சமாளிக்க முடியல? நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு உங்களை சமாளிக்க முடியும். என்ன சமாளிக்க முடியாம தான் போலீஸை டேக் பண்ணி வச்சுக்கிட்டு அத்தனை பேர் கதறிட்டு உட்காந்துருக்கீங்க. இங்க ஒரு விஜய் ரசிகன் இல்ல டிஎல்ல போய் பாரு, ஒவ்வொரு விஜய் ரசிகன் என்ன டேக் பண்ணி வச்சுட்டு கதறிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த காக்க கூட்டமா என்ன வச்சு கதறது. சரி, இப்போ நீ மியூட் போடாம பேசுறியா? நான் ஒருத்தன் தானே இருக்கேன். மியூட் போட மாட்டேன் நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசு. ஒரு நிமிஷம் இரு, நான் மியூட் போடல. ஒரு நிமிஷம் நான் பேசுறத நீ கேட்டீங்கன்னா நான் மியூட் போட மாட்டேன். ட்விட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு காக்காவும் இதோட 7வது தடவை என் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் எடுத்து போட்டு போலீஸை டேக் பண்ணி ஐயோ முட்டை வீச போறாங்களா கதறிட்டு உட்காந்துருக்கீங்களா ஒட்டுமொத்த காக்கா கூட்டமும். நீங்க கட்சி ஆரம்பிச்சு யார புடிச்சு நீங்க எங்கெங்கெல்லாம் நியூஸ பரப்பீங்கன்னு எனக்கு தெரியும். புரியுதா? நீங்க எல்லாம் எங்களை புடிச்சு நடந்தவனுங்க. இதெல்லாம் பண்ணி நான் அடங்கிருவேன் நீ நினைக்கிறியா? இல்ல இன்னும் கத்தி நிறைய தப்பு பண்ணிட்டு உள்ள போயிடுச்சு. ஒரு வருஷம் நல்லா இல்ல ஒரு வினோத் ஒரு வருஷம் நல்லா கேட்டுக்கடா, நல்லா கேட்டுக்க. நீங்க எல்லாம் வந்து விஜய்க்கு வந்து வெறும் ரசிகன் தான். விஜய்க்கு நீங்க எல்லாம் வெறும் ரசிகன். எப்ப இந்த துப்பாக்கி இந்த கில்லி இந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க எல்லாம் வெறும் ஆளு படம் சரியில்லைன்னா நீங்க விஜயவே காரி துப்புவீங்க. ரஜினி ரசிகன் அப்படி கிடையாது. ஆமா, அண்ணாத்தையே 200 வாட்டி பாப்பாங்க. இல்ல நீ புலி படத்தை எங்க நீ 100 ஒரு தடவை பாத்துறியா? நீ தானே இப்ப சொன்ன பெரிய ஆளா ரஜினிக்கு என்ன வேணா பண்ணுவாரு. நீ தானே சொன்ன, நாங்க சொன்னோமா? நீ தானே ஒரு தடவை சொன்ன. மாத்தி பேசுற. எங்க வேட்டைக்காரன் படத்தை ஒரு தடவை பாத்துரு பாப்பா. மனசாட்சியோட சுறா படத்தை நீ 2 தடவை பாத்துரு பாப்பா. கரெக்டா ரசிச்சு படம் பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்கே. புலி வேட்டைக்காரன் அதுவே போதும். வாந்தி எடுக்காம பாத்துறா பாப்பா. நீ கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க பத்தியா? அதுவே வாந்தி எடுக்காம 2 தடவை உட்கார்ந்து பாத்துறா பாப்போம். நான் அண்ணாத்த படத்தை 300 தடவை உட்கார்ந்து பாப்பேன்டா. டேய் தியேட்டர்ல 2 தடவை பார்த்தோம்டா நானு. அதான் எதை கொடுத்தாலும் திங்க் பண்ணி அது மாதிரி இருக்க முடியுமா? டேய் புலி படத்தை நீ டிவில ஒரு தடவை பாத்துறா பாப்போம். ஏண்டா கோட்டு பாட்டு சரியில்லைன்னே சொல்லிட்டு நீங்க யுவன் சங்கர் ராஜா டேக் பண்ணி திட்டினவனுங்க நீங்க. லியோ படத்துல வந்து சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜா புடிச்சு திட்டினவனுங்க நீங்க. அதெல்லாம் நாங்க இப்ப உச்சத்துல இருக்கோம்னு தெரிஞ்சிடுச்சு எல்லாருக்கும். அதெல்லாம் விடு, நீ இப்ப மக்களை சந்திக்கலன்னு மியூட் போடாத. டென்ஷன் ஆகுதா? ஒயிட் பியர், இங்க ஆம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீ ஏன் பின்னாடி வந்து வாழை புடிச்சிட்டு இருக்க? கீழே போய் இல்லையே இவ்வளவு நேரம் என்ன பூல் பேசுற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் நீ பேசுறது ஆம்பளை மாதிரி. யாரு இப்ப அபியூஸ் பண்ணான்னு பாத்தியா? இதான்டா நீ தேவடியா பையா. நீ ஆம்பளைன்னு சொன்ன, நீ ஆம்பளைன்னு சொன்ன. இப்ப ரஜினி ஆம்பளை இல்லையாடா? அப்பா கிட்ட போய் சொல்லு. உங்க அப்பா இல்லடா, உங்க அப்பா கிட்ட சொல்லு. நீ பொட்டதா இல்லடா, நீ தானே பூல், நீ தானே ஃபர்ஸ்ட் பேசுன சொல்லு. ஆமா, நீ ஆம்பளை இல்லன்னு யாரா சொல்லுது? ஆம்பளைன்றது கெட்ட வார்த்தையாடா தேவடியா பையா. உங்க அப்பா ஆம்பளை, நீ ஆம்பளைடா பாடு. உங்க அப்பா பட்ட நான் ஒத்துக்கிறேன். நான் அழுவுற பேர் பேச தெரியல, கக்கூஸ் தண்ணியை குடி போ. ஆமாமா கக்கூஸ் தண்ணி ரத்தமே இல்லாம குடிச்சிட்டு இது பரவாயில்லையா? ஹோஸ்ட் என்னடா இவ்வளவு டென்ஷன் ஆவற? என்னடா இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஈபில இருப்பான், இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிச்சான். இப்ப அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏய் வினோத், கதறாம கேள்றா.
சொல்றத மட்டும் கேட்டு போ. குரல் ஓலி கொஞ்சம் ஓலாம இருங்க. ஏன்டா ட்ரிகர் அவரா பாத்தீங்களா எப்படி அவனுக்கு மைண்ட் பாத்தீங்களா எவ்வளவு அழகா கண்டுபிடிக்கிறான் பாருங்க ஆமா வார்த்தைகளை. கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. அதான் ஆம்பளையானதுக்கே நீ எல்லாம் ட்ரிகர் ஆகி ஏன்டா abuse ட்ரிகர் பண்ண. விஜய் ஃபேன்ஸ் ட்ரைனிங். கோவப்படாத, அழுவாத, கண்ணத்தோட கட்சி ஃபீடு, பாக்கெட்ல இருந்து கட்சி ஃபீடு, கண்ணத்தோட. நான் ரிட்டையர் ஆயிட்டுமா, அரசியல் இருந்து ரிட்டையர் ஆயிட்டுமா, நீ வராமே retire ரிட்டையர் ஆயிட்டா ஆயிட்டா நான் அது மாதிரி வரேன். குரல்லாம் உடையுதேடா வினோத், உன் குரல்லாம் உடையுதே, கண்ணீர் ஆனா வருது. அதுக்கப்புறம் 5 படம் தமன்னா என் கூட ஆடவே விடலன்னுட்டு இல்லடா ரிட்டையர் ஆயிட்டு தானே அங்க ஓடுறீங்க. சரிடா, பொறுமையா பேசுறா, பயப்படாதடா, பதறாம பேசு, அரசியலுக்கு போன ரொம்ப நீங்க நேரம் இங்க இருக்கு. வந்து நீங்க ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் தம்பி, இல்லடா நான் சொல்லிட்டு போக வந்தேன்னா உங்க 4 பேர் ஓட்டு போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போக வந்தேன். சொல்லிட்டு போய் என்ன கக்கு தண்ணி குடிக்க போறியா? ட்ரிகர் ஆகாதடா. ஒருத்தனை அடிச்சதுக்கு ஒட்டுமொத்த காக்கா கூட்டமும் ட்ரிகர் ஆயிட்டீங்கடா. டேய் யார் ஒருத்தர் நீ எல்லாம் ஒரு ஆள் மயிறு உன்ன வேற இது என்ன பண்றாங்க. மயிருக்கு காலையில இருந்து எல்லா விஜய் ஃபேன்ஸும் என்ன டேக் பண்ணி ஓ பாருங்க முட்டை என்ன டேக் பண்ணாங்க சொல்லு இப்போ. கபிலா ஸ்பேஸ் பண்றா முட்டை வீசுறேன்னு சொல்லிட்டாங்க. காவல்துறை காப்பாத்துங்க பாருங்க. புறம்போக்கு நீ ஆசிட் ஊத்தி அடிப்ப, நீ இதெல்லாம் பண்ணுவ, நாங்க கம்முன்னு இருக்க மாட்டோம். மயிறு சொன்ன ஆசிட் டேய் மயிரா அந்த அளவுக்கு ஒருத்தர் இப்ப இப்பயா ட்ரிகர் ஆவற, இப்பயா பதற, அமைதியா பேசு, இப்படிதான் இருக்கும். சொன்னேன்றியா? ஏண்டா சொல்லாத சொன்னேன்றியா? சொன்னா சொல்றா பாப்பா. என்னடா சொன்னா சொல்லு தைரியமா இருந்தா. ஒட்ட தப்பு பண்ணன்னு தெரியுதுல, அப்புறம் உன்னை என்ன டேக் பண்ணி யூஷுவல் வரைக்கும் வந்துருச்சுல்ல மயிறு. உன் கட்சிக்காரன் லெஃப்ட் பாண்டில இருந்து மொத்தமா வந்து நீ பண்ணதுக்கு ஆம்பளையே ஏத்துக்கோ, நான் தான் பண்ணேன்னு சொல்லு. அப்புறம் இங்க வந்து கதைட்டு இருக்க என்னத்துக்குடா உட்காந்து டேக் பண்ணி அந்த கதை கதறீங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் மொத்தமா? ஒத்தாள்ரா உங்க ஒட்டுமொத்த காக்கா குட்டியும் கதற விட்டுட்டு இருக்கேன். புரியுதா? உங்களை அடிச்சு உனக்கு டேக் போடுறதுக்கு வேஸ்ட் கூட விட்டோம்னா 2 நாள் முன்னாடி. வினோத் நல்ல கவனியம். நான் ஒத்தாளு உங்க ஒட்டுமொத்த காக்கா குட்டியும் கதற விடுறேன். கொஞ்சம் ஆஃப்லைன்ல இருக்கிற ரஜினி ரசிகலாம் வந்தானா என்ன தெரியுமா? ஆன்லைனுக்கு வந்தானா என்ன தெரியுமா? அவனுங்க எல்லாம் ஓட்டே போட தேவையில்ல. அவனுங்களே வந்து இன்னைக்கும் நாளைக்கும் ஆம்பளையா இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரஜினி ரசிகர்கள் வாக்குகள் தேவையில்லை, எங்களுக்கு அஜித் ரசிகர்கள் வாக்குகள் தேவையில்லை, சூர்யா ரசிகர்கள் வாக்குகள் தேவையில்லை. நீ தான் இப்ப மாத்தி பேசுற. என்ன சொன்ன? இருடா பதறாதடா, இருடா. டிஎம்கே ஓட்டு போட்டு வர விஜய், அவர் கூட ரஜினி ஃபேன் நிறைய ரெஃபரன்ஸ் கேக்குறேன்டா. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கேட்டீங்களா? நான் உனக்கு கேக்குறேன்டா. போன தடவை சைக்கிள்ல இறங்கி பூத் எலெக்ஷன் வரைக்கும் அந்த பூத் கமிட்டி இதுக்கு வரைக்கும் போனது யாருடா? விஜய் தானடா. யாருக்குடா ஓட்டு போட்டாரு உங்க அண்ணன்? ஏண்டா இதெல்லாம் யாருக்குடா தெரியும்? பைத்தியம். யாரு ஓட்டு போட்டாரு? கருப்பு சிவப்பு தானே சைக்கிள் கலரு. இதுல என்ன இருக்குது? சைக்கிள் என்ன இருக்கோ அதுல தான் வர முடியும். நீ வாங்கி சிவப்பு வைக்கல? ஏன் மஞ்சள் சிவப்பு வைக்கல? நீ வாங்கி கொடுத்தியா? நீ அந்த சைக்கிள் நீ வாங்கி கொடுத்தனா நீ கேளு. மனசாட்சியோட சொல்லு. அன்னைக்கு கோவா கல்யாணத்துக்கு டிக்கெட் யார் எடுத்தா? சைக்கிளை வாங்குறத பத்தி பேசுறிய? ஃளைட் டிக்கெட் யார் எடுத்தா? நீ இது மாதிரி பேசினா அப்புறம் லதா சௌந்தர்யா எல்லாம் நான் இவ்வளவு நேரம் எதுவுமே என்ன தப்பா கேட்டேன்? ஃளைட் டிக்கெட் யார் எடுத்தான்னு தானே கேட்டேன். நான் சௌந்தர்யா வாங்கி கொடுத்தான்னு சொன்னா பரவாயில்லையா? யார் எடுத்தான்னு கேட்டேன். சௌந்தர்யா வாங்கி கொடுத்தா அவ்வளவுதான். அதான் பதில். அப்ப இங்க ரஜினி ஃபேமிலி கிட்ட தான் வந்து பிச்சை எடுக்கிறீங்களா காசு இல்லாம? இல்ல எதுக்கு கொடுத்தான்னு கேட்கணும். நீ பிச்சை எடுக்கிறேன் கேட்க கூடாது. முந்தா நாள் நைட் என்ன நடந்தது? இது மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. பாலிடிக்ஸ்னா பாலிடிக்ஸ் மட்டும் பேசு. இல்ல இதே மாதிரி தலைவர் தான் ஃபண்டிங்க. இல்லடா இதே மாதிரிதான் நீங்க வந்து என்னது இந்த படம் டைம்ப்பா அது என்னது பிஆர் அவரேஜ் ஒரு பிஆர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் கூட எடுக்க தெரியாது அப்படின்னாரு விஜய்க்கு. எம்ஜிஆர் கிட்ட இவரு என்ன வாங்க முட்டி போட்டதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? பழைய இது என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன். இப்ப ப்ரூஃப் காட்டுறேன். இப்ப நான் ரஜினி பத்தி வந்த பத்திரிகையில நான் போடவா? இல்ல இப்ப நீ சொன்னதுக்கு வந்து ப்ரூஃப் கேக்குற அப்படின்னா நான் கொடுத்துருவேன். இப்ப என்னென்ன ப்ரூஃப் நான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீங்க விழுப்புரத்துல ஓடுனது, செருப்படி வாங்கினது, அப்புறம் வந்து சன் நியூஸ்ல வந்து லைவா பேசிட்டு இருக்கும்போது அங்க போன்ல திட்டு வாங்கினது, இது எல்லாமே நான் லைவா உங்களுக்கு வீடியோவா எடுத்து நான் கொடுத்துறேன், ப்ரூஃப் கொடுத்துறேன். இப்ப நீ என்ன பண்ற? ராமாவரம் மேட்டர் எடுத்து நீ ப்ரூஃப் எடுத்து காட்டுற பண்ணி நான் அதுக்கு இப்ப நான் அதுக்கு பதிலுக்கு எம்ஜிஆரோடைய பாடி கார்டு என்ன அவரு நான் பேட்டி கொடுத்தது பாலிமர் நியூஸ்ல இருக்கு மொத்தமா எடுத்து கொடுத்துறேன். சரியா? இப்ப நீ என்ன பண்ற? சரியான ஆம்பளையா இருந்தா இப்ப நீ ப்ரூஃப காட்டுற பண்ணி இப்ப ரஜினியோட இன்கேப்பபிள பத்தி பேசுறதுக்கு தான் நீ விஜய் எதுக்குற? பாலிடிக்ஸா எதுவும் எதிர்க்க பாயிண்ட் இல்ல தானே? பாலிடிக்ஸே பேச மாட்டீங்கடா. மேல வந்து ஒரு क्वेश्चन கேட்டா 2 மணி நேரத்துல கிளம்பி ஓடுறீங்கடா நீங்க. அபியூஸ் பண்ணிட்டு இருந்தான். எங்கடா பேசுன? மேல இருந்து எப்படா நீ பாலிடிக்ஸ் பத்தி பேசுன? பாலிடிக்ஸ் பத்தி கேளுங்க. அவன் எப்படி பேசுறான்னு பாப்போம்.
சரி சரி, உங்க உங்க கேங்ல வந்து பைலா இருக்குன்ட்டு ஒருத்தன் எடுத்துட்டு வர போனா. பைலா உனக்காவது எடுக்க தெரியுமா? எடுத்துட்டு வரியா? சரி இப்ப நான் மேல போடுறேன், நான் கேக்குறத அரசியல் நீ மேல பேசுவோம். போடுறியா? நீ மேல போடுற கீழே போடுறல இல்ல பைலா பத்தியா வா, பதில் பேச அரசியல் தெரியல தானே பத்தியா? நான் பேசணும். பைலா நான் மேல போடுறேன், நான் கேக்குறத நீ மேல போடுறியா? டேய் அனில் தான் நான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு மரத்துக்கு மரம் தாவாத. அதான் பொலிட்டிக் ஏன்டா பத்தி ஏன் நான் பேசல அப்படின்னு போடுறேன்னு கேட்டா இப்ப சொல்லிட்டேன்டா, கேக்குறேன், நான் வா கேக்குறது சொல்லு. நீ ஏன் போறது கேட்க கூட மாட்டேங்கிறீங்க, ஏன் அழுவுற அதுக்குள்ள? நான் என்ன சொல்ல வரேனே தெரியாம ஏன் டேய் அழுவுற? ஆயா மாதிரி அழுதுட்டு இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு அழுதுட்டு டேய் பதறிட்டு. பைலா தரேன்ற வேணான்றீங்களேடா ரஜினி ஃபேன்ஸ். டேய் டேய் வெண்ண சொல்றது நான் புரியுதா இல்லையா? தரேன்டா, நான் சொல்றத நீ பைலா கேட்கவே போடுதாடா மாட்டேங்கிறீங்க. நான் தரேன், சொல்றேன், நீ தான் ஏன் பயப்படுற இப்போ? போடுறதாடா சொல்றேன், பேசிக்கிட்டே இருக்கேன். அதான்டா நான் சொல்றதையும் நீ செய்யணும்லடா. நீ மட்டும் ஊம்பிட்டு போனா எப்படி? கூட இன்னொருத்தன் இருக்கான்ல, அவனையும் பண்ண சொல்லு. இல்லடா போடுறான் முதல்ல. அதான்டா நீ பத்தி இவ்வளவுதான், நீங்க எவ்வளவு பயப்படுறீங்க பாரு. இப்ப நான் போடுறேன்ட்ட பைலா, நான் சொல்றதை நீ கேக்குறியா? அபியூஸ்லாம் இருக்காது, நீ நினைக்கிற மாதிரி பயப்படாத. இல்ல 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 போடு, அரசியல பேசுவோம். நானும் உன்ன ஒண்ணு போட சொல்றேன், ஏன் பயப்படுற? அதுக்கே ஏன் தொடர்ந்து எடுக்கிறீங்க? இல்ல நீ பைலா போடுறேன்னு சொல்றதுக்கு நாங்க என்னடா பைலா இருந்தா போடு, இல்லன்னா போடாம போ. சொல்லியடா அதுக்குள்ள ஏன்டா ரிட்டையர் ஆகுறீங்க? ஏன்னா ஒருத்தர் அதான்டா பைலாவை கிடக்குதாண்டா ஒருத்தர் ரிட்டையர் ஆகி போயிட்டான் ட்விட்டர்ல இருந்து, அதான் சொல்லிட்டு இருக்கோம். நீ இருந்தா போடு. ஏண்டா அவனை 2 நாளா காணோம்டா, நீனாவது எத்தனை வந்து போடுறான்னு. நான் சொல்ல வரது இப்போ நீங்க எவ்வளவு கொடுப்பேன்ற மாதிரி பேசின்னு இருக்க. ஏண்டா இது இருக்கு, நீ இருந்தா போடுன்னு தான் சொல்ற. ஒருத்தர் கேட்டா சொல்றதை செய்றீங்களா? நான் சொல்றதை செய்றீங்களா? நீ வந்து நீ சொல்றது ஒரு சரி, ஏன் இவ்வளவு நேரம் கத்துற? இவ்வளவு நேரம் ஏன் இப்ப கத்துன்னு கத்துற? கீச்சுன்னு ஏன் டிவிக்கு ஏன் இப்ப இவ்வளவு நேரம் கத்துற? இல்ல பைலா கேட்டாருங்க, நான் போடுறேன். நான் சொல்றதை கேட்க கூட மாட்டேங்கிறாங்க, ஏன் பயப்படுறாங்க? எதுல இருந்து எடுத்து போடுற? எதுல இருந்து எடுத்து போட போற? கமிஷனோட வெப்சைட்ல இருந்து நான் போடுறேன். இப்ப நீ கேட்க சொல்ல, அவங்க 2 பேர் செய்யறானுங்களான்னு கேளு. டிவிகே வெப்சைட்ல உங்களுக்கு பைலா இருக்கா? ஏண்டா மயிரே, எலெக்ஷன் கமிஷன் டிவிகே சைட்டா? ஏண்டா இப்ப நீ எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எடுத்து போடு, மேல ஷேர் பண்ணு. அதான்டா நான் சொல்றதையும் நீங்க கேட்கணும்ல, அதை கேட்க கூட மாட்டேங்கிறீங்களே. சரி ஷேர் பண்ணிட்டு பேசு. டேய் ஜோக்கர் போடுறா ஃபர்ஸ்ட். நான் அபியூஸ் கூட பண்ணல, நான் கேக்குறத மேல எடுத்து போட்டு நான் போடுறேன். நீ முதல்ல ஷேர் பண்ணு, மேல ஷேர் பண்ணு, ஸ்பேஸ்க்கு மேல ஷேர் பண்ணு. கேளுப்பா, நான் என்ன சொல்றேனே கேட்க மாட்டீங்க, ரிட்டையர் ஆகுற. நான் கேக்குறத நீ மேல போடுறியா? பைலாவை காட்றேன்னு சொன்னேன், பைலாவை எடுத்து மேல ஷேர் பண்ணு. நான் காட்றேன்லாம் சொல்ல, எலெக்ஷன் இதுல வெப்சைட்ல இருந்து எடுத்து போடுறேன். என்ன எலெக்ஷன் வெப்சைட்ல இருந்து? டேய் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து உங்களுடைய டிவிகேவோட பைலாவை எடுத்து மேல ஷேர் பண்ணு. நான் போறேன்டா மயிரே, நான் சொல்றதை நீ செய்றியா? எவ்வளவு பயப்படுறீங்க பாரு. 5 நிமிஷம் நீ என்ன கூட கேட்கல பாரு. நீ அவ்வளவுதான். இல்ல நீ எனக்கு படிச்சல விளக்கலாம் கொடுக்க வேணாம், நான் எங்களுக்கு படிக்க தெரியும். நீ பைலாவை மேல ஷேர் பண்ணிட்டு பேசு. இல்ல படிச்சு சொல்றதுக்குலாம் இல்ல, நான் சொல்றதையும் நீ செய்யறியான்னு தான் கேக்குறேன். ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின். பைலா நான் போடுறேன். நீ பைலா போடுறது நீ சொல்றது நாங்க எதுக்குதான் செய்யணும்? ஏண்டா இதே கேள்வி அப்ப நான் கேட்டா எங்க எடுத்து போய் எதுக்குள்ள எடுத்து போய் மூஞ்ச வச்சுப்ப? என்னத்துக்குடா நீ கேட்டதுக்குலாம் நாங்க போடுறதுன்னு சொல்றோம். உன்னை ஏதாவது பைலா முதல்ல போடுறா, ஒருத்தர் 2 நாளா காணோம். நான் பைலா போடுறேன், நீ இது பண்றியா அது பண்றியான்னு கேட்டு இருக்கேன். அது பண்றியா இல்ல, நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி நான் ஒண்ணு கேக்குறேன். இருக்கிற உங்க பைலா இருக்கா உன் கட்சியில பைலா இருக்கா? முதல்ல எடுத்து போடுறேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன? போடு அடுத்த பேச்சு அடுத்து. நான் சொல்றது சரி நீ பைலா சொல்றத கேள்றா. நீ பைலா போட்டன்னு ஏன் அந்த சதீஷ் அவன் யாரு சச்சின் ஓடி போன மாதிரி நானும் போயிடுறேன் ட்விட்டர் விட்டு. ஓகேவா? என்ன அது அவ்வளவு சீன்லாம் இல்ல. நான் சொல்றத சிம்பிளா ஒரு அபியூஸ்லாம் சீன் இல்லதான் அவனுக்கு. டேய் பைலாவை மேல ஷேர் பண்ணிட்டு எதா இருந்தாலும் மைக் ஆன் பண்ணி பேசு. நான் சொல்றத நீங்க கேக்குற மாதிரி இருந்தா நான் சொல்றதே கேளு. நான் ஒண்ணு சொல்ல போறேன். எங்க ஆத்தா வையே, நான் சந்தைக்கு போனோம், ஆத்தா வையே காசு கொடு. நான் சந்தைக்கு போன ஆத்தா வையன் காசு கொடுன்ற மாதிரி மேல பைலா ஷேர் பண்றான். 8 நிமிஷம் ஆகுது, நான் சொல்ல வர்றது கூட கேட்கல. நீங்க எவ்வளவு பயந்து போயிருக்கீங்க. இல்ல இவன் ஏதோ ரெஜிஸ்டர் பண்றதுக்காக பேசுறான். இவன் ஒண்ணுமே சொல்லவும் இல்ல. ஒரு ஆண்மகன் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா சொல்றதை செய்யணும். முதல்ல ஷேர் பண்ணிட்டு இப்ப நான் சொல்றதை நீ கேளுங்கடா அப்படின்னு சொல்லணும். நீ ஷேர் பண்ணிட்டு சொல்றதை சொல்லு. உன்னை எவன் தடுக்க போறான்? அதெல்லாம் இல்ல. நான் அபியூஸ் கூட பண்ண மாட்டேன், எதுவுமே இல்ல. நான் சொல்றத செய்ய முடியுமா? நீ சொல்றத நான் கேக்குறேன்டா. முதல்ல நீ மேல ஷேர் பண்றா.
பைலாவை ஷேர் 9 பண்றான். நிமிஷம் கழிச்சு இப்பதான் செய்ய முடியும்னு வந்திருக்க, புரியுதா? இல்ல ஒரே நிமிஷம் இரு, நான் மேல போடுறேன், அதே மாதிரி நீயும் மேல போடணும். டேய், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்து டவுன்லோட் பண்ணி உன்னோட டிவிகேவோட பைலாவை மேல ஷேர் பண்ணு. எல்லாமே இருக்குடா, நீ கேக்குறது ஷேர் எல்லாமே பண்ணு இருக்கு. முதல்ல. நீ முதல்ல ஷேர் நான் பண்ணிட்டு நான் சொல்ல பேசு. வரத கேக்குறியா? 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் பயந்துட்டு இருக்கீங்க. எந்த விஷயமே கேட்கல ஷேர் பாரு. பண்ணிட்டு ஏங்க, பேசுறேன்னா இல்ல நான் ஏங்க, பேசிட்டு தான் சர்க்கார் ஷேர் மாதிரி பண்ணுவேன். நான் பேசிட்டு தான் ஷேர் பண்ணுவேன், அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல ஷேர் பண்ண. இல்ல இது நீ ஒண்ணு கேக்குற, நானும் ஒண்ணு ஏங்க, கேக்குறேன். சர்க்கார் இந்த மாதிரி அதுலயே பண்ண 2 நிமிஷம் தான், 7 நிமிஷம் தான், 10 நிமிஷம் ஏத்தினே போறாங்க இவன். ஏய், வேற ஏதாவது டிவி கட்சி வேற ஏதாவது நல்ல பீஸ் அந்த மேல வா. அவ்வளவுதான், இவ்வளவுதான். நீ சமாளிக்க முடியல. ஒரே ஒரு விஜய் ஃபேனை உங்களால சமாளிக்க இங்க முடியல. 1000 பாயிண்ட் ஷேர் பண்ண வக்கு மயிர் இல்ல, தைரிய மயிர் இல்ல. டவுன்லோட் பண்ணி மேல ஷேர் பண்ண இருந்தாலடா ஷேர் பண்ண முடியும். நான் மேல போடுறேன், நீ தான் பயந்துகிட்டு வாங்க மாட்டேங்கிற, இந்தான்ற வாங்க மாட்டேங்கிற. வடிவேல் டெக்னிக் இது. அந்த மாதிரி இல்ல அப்படியே பயப்படி, கத்திட்டே என்ன ஓடிடலாம். விஷயம் கூட கேட்கல, அபியூஸும் இல்ல. நீ ஏய், எவ்வளவு அப்படி பயப்படுறீங்க? இல்ல. கீழே பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது நீ யாரு பயப்படுறான்ட்டு. மேல போடு முதல்ல. என்ன பைலா தரேன், நீ என்ன விஷயம் கேட்கல. நீ பைலாவே இல்லையா? பைலா தருவ. தாடா முதல்ல. ரஜினியே பரவாயில்லன்ற அளவுக்கு ஆகுறீங்க நீங்க. இவனுக்கு வந்தா 12 நிமிஷம் ஆகுது. இவனுக்கு அந்த மோரை கொடுத்து விடுங்கன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. போடுறா முதல்ல மேல. 12 நிமிஷம் ஆகுது. என்னன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? செய்ய முடியுமா முடியாதா? டேய், நீ முதல்ல பைலாவை போடுறா. 12 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது. நான் குழு போட வெடிக்கிற மாட்டேன்னு போது ஒரே ஒரு எப்படிங்கிற? வாட்டி கூட சொல்லல. நான் நான் சொல்றத தான் கேட்பீங்களா? நான் நான் கேக்குறேன். திங்கிறது தோசை. நீ சொல்றத கேக்குறேன்னு சொல்லியாச்சுன்னா பைலாவை போடுறா. நீ சொல்றத கேக்குறேன்னு சொல்லியாச்சு, பைலாவை போடு. இப்போ நான் வினோத் டிவிக்கே நான் போடுறேன்னு, அதே மாதிரி நான் சொல்றத யார் சொல்றான்னு பேர் சொல்லிட்டு சொல்லு. டேய் வினோத் டேய், நான் டிவிக்கு தான்டா முதல்ல சொல்றேன். போடுறா. போடுறா, யாரு? குரலொலியா? சொல்லு. இல்ல, உங்க போடு, அப்பா. மேல போடு. மேல ஷேர் பண்றேன்னா நான் 10 நிமிஷம் நான் பேசுவேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஏங்க சொல்லுங்க. ஏங்க இல்ல, இவனுங்க 18 விட்டு கரெக்ட் பண்ணிக்கோ. கபிலா 18 நிமிஷம் ஷேர் ஆயிடுச்சு. பண்ணுவானுங்களே ஒண்ணும் இவனுங்களுக்குள்ள, கேட்கல. அந்த மாதிரி பண்ணுகிறான் அவன். புள்ளி வைங்க அப்பதான் பிட்டு அனுப்பு அப்படின்னுவானுங்களே, அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணும் போல. நான் அனுப்பிச்சா நீ எனக்கு என்ன பண்ணுவேன், அண்ணனை ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? அந்த இல்ல, டெக்னிக்ல ஃபாலோ பண்ணுவேன். சௌந்தர்யான்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தேவையில்லாத என் ஃபேண்டம் எல்லாம் இழுக்கூடாது. நான் ஒருத்தன் தானே பேசுறேன். என்ன வினோத் போடுற வினோத் ஒரு நிமிஷம் இருங்களேன். நான் வந்துட்டு ரஜினி ஃபேன் கிடையாது, சரிங்களா? என்னோட பயோ பாத்தீங்கன்னா தெரியும் நான் யாருன்ட்டு. சோ இல்ல, நீங்க போடுங்க. நீங்க ஓகேவா பண்ணணும். அப்ப நான் ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றேன், அங்க வந்து நீங்க கேளுங்க. இப்ப ஏன் இவனுங்க பயப்படுற? கிட்ட நான் ஏன் பேசிக்கிறேன். பயப்படுற? அப்படி ஃபாலோவர் சேர்த்துங்களா? இல்ல ஒரு நிமிஷம் வினோத் ஒரு நிமிஷம் ஏன்னா இருங்க. அவன் தான் பேச வந்திருக்கான், பேச வினோத். விடுங்க. இப்பயும் வந்து பயப்படாதீங்க, நில்லுங்க. அவன் பேசிட்டு இருக்கான், நில்லு. வினோத், பைலாவை ஒரு போடாம நிமிஷம் இருங்களேன். தப்பிக்காதடா. ஒரு நிமிஷம் இருங்களேன். வினோத், ஒண்ணும் இல்ல, நீங்க பைலா வச்சிருக்கீங்க, கையில தான் வச்சிருக்கீங்க, அதை போட போறீங்க. இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? போட்டுட்டு இல்ல, போறதுல இது ஒண்ணும் எப்படி பிரச்சனை இல்ல. நான் வந்திருக்கேன், நான் ஒண்ணு கேட்டா அவங்க பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இல்ல இல்லங்க, கேட்க கூட கூடாதா? நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க வினோத். ரஜினி ஒண்ணும் அரசியல் கட்சி தலைவர் இல்ல, அவரு அரசியலை விட்டு விலகிட்டாரு, அவர் ஐயா, போயிட்டாரு. நான் என்ன கேட்கறேனே தெரியலையே அவங்க கிட்ட. இல்ல, இருக்கிறதா ஏன் கேக்குறேன் நானு? இல்ல, நீங்க இல்ல, கூட கேட்க வினோத், மாட்டீங்க. வினோத், ஒரு நிமிஷம். குரல் வந்து பண்றேன்னு சொல்லிட்டாரு நீ சொன்னத, அதுக்கப்புறமா நீ வந்து சரி, உழப்பிட்டு சரி, இருக்க. இருங்க, என்னதான் பேசுறாரு, சரி சொல்லுங்க, கேளுங்க வினோத். ஹலோ வினோத், கேளுங்க. யாரு எந்த ரஜினி ஃபேன் பண்றது சொல்லுங்க. புரியல, என்னது? நீங்க மியூட் போட்டு people நேரம் பேசிட்டு நான் கேட்கலாமா? நான் கேட்கட்டுமா? கேளுங்க. ஓ, ரஜினிகாந்த் வந்து ரிட்டையர் ஆன லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து மேல போடுங்க, நான் இதை போடுறேன். ரிட்டையர்ட் ஆன லெட்டரா? லூசா நீ? இல்ல இல்ல நீ போடுறா, நான் என்ன சொன்னல, அந்த பிரஸ் மீட் லெட்டர் அதை மேல போடு. ரிட்டையர்ட் ஆன லெட்டர். வினோத், ரிட்டையர்ட் ஆன லெட்டர். சரி நீங்க போடுங்க கபிலன். இல்லடா நீ தானே முதல்ல போடுறேன்ன, அதுக்கப்புறம் எங்களை போட சொன்னல, முதல்ல போடு. நீ ஆம்பளையா இல்லையான்னு கீழே இருக்கவங்க வினோத் பாத்து. வினோத் அது பத்திரிகை செய்தியா வந்திருக்கு, இவ்வளவும் நம்ம கொடுத்தாச்சு, அது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா உங்க பைலா என்னன்றது யாருக்குமே தெரியாது, அது நீங்க வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். நீங்க ஏதாவது டாக்குமெண்டா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் மேல போடுறேன் சித்தரா, நீங்க நல்லா பேசுறீங்க, நான் மேல போடுறேன். அவங்கள அந்த 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 லெட்டர் மட்டும் போட சொல்லுங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா வினோத், அதை டெலீட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அதை விட்டுருங்க. நீங்க வந்துட்டு அதுல போட்டு ரொம்ப பதில் ஆகாதுல்ல, இது பதில் ஆகாதுல்ல. இப்ப இப்ப நான் வந்து இப்ப தர முடியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் இல்ல, நான் கேட்டது சிம்பிள். வினோத் ஒரு நிமிஷம் இருங்க வினோத், உங்களுக்கு புரியுமா புரியலையான்னு தெரியல, சரிங்களா? நான் என்ன சொல்றேன், பத்திரிகை செய்தியா வந்திருக்கு, பத்திரிகை செய்தியா வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தலைவரா சொல்லுங்க? இல்ல அவர் அரசியல்ல இல்ல.
அப்ப இப்ப யார் அரசியல் கட்சி தலைவர்? விஜய் தான் அரசியல் கட்சி தலைவர். நீங்க யாரை டிஃபெண்ட் பண்றீங்க? தாவேகாவை டிஃபெண்ட் பண்றீங்க. இவங்க என்ன கேக்குறாங்க? பைலா கேக்குறாங்க. பைலா போட்டு போயிடலாம்ல. நான் தரேன்னு சொல்லிட்டேன். அரசியல்ல அவர் இல்ல இல்லன்னு நீங்க சொல்றது வினோத் கரெக்ட். வினோத் இப்ப இவங்க வரனே விட்டுருங்க. அதாவது வினோத் இருங்க, இவங்க ரஜினி ரசிகர்களே கன்சிடர் பண்ணாதீங்க. இப்ப அவங்க வந்து சாமானிய மக்கள். நீங்க ஒரு அரசியல் கட்சியை எப்படி ரெப்ரசென்ட் அதே பண்றீங்க. இது என்ன இஷ்டத்துக்கு இருங்க. கன்சிடர் பண்ணுங்க. அவங்க ஓட்டு போட மாட்டேன்னுவாங்க. திடீர்னு நான் வேற மாதிரி கன்சிடர் பண்ணா இல்ல இதெல்லாம் லாஜிக் இப்ப இருக்கா? இப்ப பொதுமக்கள் இல்ல, இப்ப திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து தாவேகாக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா தாவேகாவை கேள்வி கேட்கலாம் அவங்க. நீங்க மக்கள் எல்லாருமே மக்கள் தான். சரிங்களா? இல்ல நீங்களே அதிமுக வந்து திமுகன்றீங்க, மக்கள்ன்றீங்க. யாரு? ஏதாவது ஒண்ணுதானே இருக்க முடியும். தோழர் மக்கள் தான் திமுக. எல்லாருமே வந்துட்டு பொதுதான். சரிங்களா? எல்லார் இது கையிலயும் ஓட்டர் ஐடி இருக்குல்ல. டிவிக்கே அப்போ மத்தவங்க எல்லாம் யாரு? அப்புறம் ஐயோ எனக்கு புரியல. ஏங்க சரிங்க, நான் எதுவும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏங்க ஒரு அரசியல் சித்தாந்தத்தை இல்ல, தாங்கி நிக்கிறதுனால பேச அவங்க வந்து தெரியாதுன்னு இல்ல. பொதுமக்கள் நீங்க கிடையாது. பொறுமையா பேசுறீங்கன்னா பொறுமையா சொல்றேன். வினோத் சொல்றது கேளுங்க வினோத். அதாவது அரசியல் சித்தாந்தத்தை ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு அரசியல் சித்தாந்தத்தை தாங்கி நிக்கிறதுனால அவங்க பொதுமக்கள் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. சரிங்களா? அவங்களுக்கான ஃபேஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். விஜயும் பொதுமக்கள்ல ஒருத்தர் தான். மக்கள்ல ஒருத்தர் தான். எல்லாருமே மக்கள்ல ஒருத்தர் தான் தலைவனாவான். புரியுதுங்களா? இப்ப உங்க பையில ரொம்ப சுத்திட்டு இருக்கோம் ப்ரோ. அதெல்லாம் தேவையில்ல. நான் சிம்பிளா நான் போடுறேன். நீங்க கேட்டதை நான் ஏங்க போடுறேன். நான் கேட்டதை நீங்க அதாவது போடுங்க. அதாவது அவ்வளவுதானே. வினோத் இப்ப ரஜினிகாந்த் அரசியல்ல இருக்காரா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாரு. அந்த லெட்டரை மேல போடுங்க. அவ்வளவுதான். சரி வினோத், இப்ப ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. எங்களுக்கு வந்து பைலா தெரியாது. இல்ல நீங்க இல்ல போடுங்க. அந்த லெட்டர் மேல போடுங்க. நானும் இப்ப எங்களுக்கு பைலா இருக்கு இல்லன்னு உங்களுக்கு என்ன தெரியும். ரிட்டையர் ஆனாரு? ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டா சொல்லிட்டு என்ன ரிட்டையர் ஆனாரு? எதுல ரிட்டையர் ஆனாரு? அதாவது லூசு உள்ள இல்ல. வினோத், உண்மையில லூசு மாதிரியே பேசக்கூடாது வினோத், வினோத். இல்ல, எவ்வளவு ட்ரிகர் ஆகி கத்துறாங்க பாருங்க. இவ்வளவுதான். நீங்க புரியுதா? நான் பைலா நார்மலாவே தமிழ்ல பேசுறேன். பேசுறேன். இவ்வளவுதான். எப்படி நீங்க உயிர் எடுக்கிறேன்? அவர் என்னடா கேட்டாரு? கபிலன் விஜய் ஒரு நிமிஷம் இருங்க கபிலன், நான் பேசிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் விடுங்க. அதாவது வினோத், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்த் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு அவரோட உடல்நிலை காரணமா அவர் போயிட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ அது வந்து பத்திரிகை செய்தியா எல்லாருக்குமே வெளிவந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா தாவேகாவோட பைலா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஸோ வந்துட்டு நீங்க உங்க தரப்புலேருந்து சொன்னாதான் தெரியும். அப்ப என்ன பண்ணுங்க, நேரா போங்க, எலெக்ஷன் கமிஷனோட லிங்க் போங்க, அங்க போயிட்டு எடுத்து எங்களுக்கு போட்டு விடுங்க. யாருக்குமே தெரியாதுன்னு அவங்க பண்ணாங்க. இல்ல எல்லாருக்கும் இல்ல தெரியும். வினோத், இல்ல வினோத் நீங்க இப்ப இப்ப உங்கள்ட்ட இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன் இல்லன்னா bro. விட்டுலாம். அன்னைக்கு இன்டர் பண்ணாதீங்க. அதாவது வினோத் ஒரு நிமிஷம் இருங்க. இல்லன்னா 30 விட்டுருங்க. இல்ல செகண்ட். தானே? நீங்க ஒரு நிமிஷம். நான் 30 செகண்ட் சொல்றது கேளுங்க. ம். அதாவது வினோத் இல்லன்னா விட்டுருங்க. இல்ல தானே? இல்லன்னா இல்ல விட்டுருங்க. நான் மேல போடுறேன்னு ஏன் வேணான்றீங்க? சரி மேல போடுங்க. அப்ப நான் இப்ப இவங்களுக்காக வேணாம், எனக்காக போடுங்க. நான் இவங்க யாரையுமே கன்சிடர் பண்ணாதீங்க. நான் ஸ்பேஸ் போட்டா நீங்க கேளுங்க ப்ரோ. இப்ப இவங்க இல்ல மேல இல்ல வினோத் ப்ரோ ஒரே நிமிஷம். சாரி ஒரே நிமிஷம். இல்ல 2 நாளா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் இல்ல. இல்ல ரேக் வந்து அதிமுக காரரு யார் நானா? அவர் கேட்பாரு. இன்னொரு ஸ்பேஸ்ல என்ன பேச வச்சிடாத. அப்புறம் நான் பாத்துக்க. இரு சரியா பேசி வினோத் ப்ரோ. என்ன உனக்கு மட்டும் தான் வாய் இருக்குன்னு பேசுற மாதிரி பேசுறா? இல்ல புரியலைங்க. இல்ல வினோத் இல்ல இல்ல ராக் ஒரே நிமிஷம். நான் சரி திரும்ப தரேன். வினோத் உணர்ச்சி வசப்படாதீங்க. விடுங்க உணர்ச்சி இப்ப வந்து வசப்படாதீங்க. காமன் பீப்புள் வந்துட்டாங்க, ஏடிஎம்கே வந்துட்டாங்க. இதோட அப்ப ரஜினி ஃபேனுக்கு பைலா தேவையில்லை. பயந்து போயிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டுமா? ஐயோ நான் இல்லங்க அவங்க சார்பா ஓடுறதுலயே இருக்காண்டா விஜய் ஃபேன்ஸ் எப்பவுமே அப்படிதான். இல்ல வினோத், நான் என்ன சொல்றேன், காதுல வாங்க. பிரியா சித்ரா இல்ல ப்ரோ, இந்த ஸ்பேஸ்ல நீங்க போட வேணாம். நீங்க போஸ்டாவே போடுங்க பைலா. இந்த ஸ்பேஸ்ல நீங்க ஷேர் பண்ண வேண்டாம். நீங்க ஒரு போஸ்டாவே நீங்க போஸ்டா போடுங்க, நான் எடுத்துக்கிறேன், உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இவங்க யாருக்குமே இவங்களெல்லாம் நீங்க பிளாக் கூட பண்ணுங்க. இந்த நான் என்னையுமே பிளாக் பண்ணுங்க. சித்ராவுக்கு மட்டும் தெரியும் மாதிரி போஸ்டா போடுங்க. இல்ல டிஎம் கூட பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. டிஎம் பண்ணிடுறீங்களா வினோத்? இல்ல இப்ப நீங்க அட்ரஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் ஏடிஎம்கே இப்போ 2 நாளா 4 ரஜினி ஃபேன் கேட்டிருந்தாங்கல்ல. இப்ப அவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இல்ல வினோத் அவங்கள விட்டுருங்க வினோத். நான் வந்துட்டு நான் இல்ல கேட்கிறேன். இதை எப்படி உங்க இஷ்டத்துக்கு விடுனா விட்டுற முடியுமா? 4 நாள் கேட்டு எவ்வளவு சரி, ஆடு காணாம போச்சா ஆடு காணாம போனவே கனவு கண்டியா? சரி விட்டுருங்க. இங்க ரஜினி சொல்லிட்டு ஃபேன்ஸ் போயிடு. இருக்காங்கன்னு இருங்க. ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதே மறந்துருங்க. அவங்க யாருமே பேச மாட்டாங்க. பேச மாட்டீங்களாப்பா யாரும்?
பயந்து பேச மாட்டான் பேச மாட்டான் சரி பேச சரி மாட்டோம்பா, அவன் பைலா போடட்டும், பேச பைலா மாட்டோம்பா. பைலா மட்டும் நீங்க போடுங்க, அவங்க யாருமே பேச மாட்டாங்க. இல்ல ப்ரோ, இப்போ இந்த ஸ்பேஸோட ஹோஸ்ட் யாரு? நான் என்ன இல்ல சொல்றேன், இந்த நீங்க ஸ்பேஸ் போடுறத விட்டு போடுங்க, வாங்க, நான் நான் போடுறேன். சித்ராவை ஹோஸ்ட் பண்ண சொல்றேன் ப்ரோ. நீங்க இல்ல அந்த வேற எந்த டாபிக்கும் எடுத்து நீ தப்பிக்க கூடாதுப்பா, எல்லாரும் ஓகே சொல்லிட்டோம், நீ ஸ்பேஸ் மேல இந்த போடு, ஸ்பேஸ்ல நீங்க அவ்வளவுதான். போட வேண்டாம். வினோத் இந்த வேற ஸ்பேஸ்ல சரி காரணங்களை சரி கண்டுபிடிக்காத. நீங்க சரி சித்ராவை வினோத், இந்த clear பண்ணாலே ஸ்பேஸ்ல ஓகே. ஷேர் பண்றதுல என்ன வினோத் இருக்கு? ப்ரோ நான் பண்ண மாட்டேனே ஒரு வாட்டி கூட சொல்லல. சித்ரா, 25 நிமிஷமா இந்த பண்ணுங்கன்னு தான் தளபதிக்காக சொல்றேன். பண்ணு. அவன்கிட்ட அண்ணா பைலா சித்ரா, ஒரு இல்லையே, second. இருந்தாங்க தானே பண்ணுவாப்ல. குரல் ஒரு செகண்ட் இருங்களேன், ஒரு செகண்ட் இல்ல, ஒரு செகண்ட் இல்ல, ஒரு செகண்ட். வணக்கம் வணக்கம் கபிலன், வணக்கம். இல்ல வினோத், அதாவது வந்து இப்ப ரஜினியை பத்தி பேசுறீங்க, அது ஓகே சரி, அவங்க வந்து அவர் பேட்டியாவே கொடுத்துட்டாரு, அரசியலுக்கு இல்ல அப்படி இப்ப இதுலயே வந்துடுச்சு. ஆனா இப்போ நடக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு அரசியல் கட்சியா தொடங்கிட்டீங்க நீங்க. அந்த தொடங்குறதுக்கு ஒரு பைலான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நீங்க மிடில் எப்பவுமே கொடுத்துருக்கணும். நீங்க எப்படி நியமிக்க போறீங்க, மாவட்ட செயலாளர் இருந்து கடைசியில அந்த நகர ஊராட்சி வழியா எப்படி நிர்வாகிகளை நியமிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த பைலாவை தான் கேக்குறாங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க, இருக்குன்னா இதோ போடுறேன்னு சொல்லுங்க. ஐயா நான் போடுறேன்னு சொல்லிட்டேன், நான் போடுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ போடுங்க, எல்லாரும் எல்லாரும் mute ரஜினி பண்ணுங்க. ஃபேன்ஸ் அதை எல்லாரும் கேட்டு mute. அழுதுட்டு சரி இருந்தாங்க. எல்லாரும் மியூட் போடுங்க, எல்லாரும் note. போடுவா சீக்கிரம் சரி போடுவா. எல்லாரும் மியூட் போடுங்க, அவர் போடுவார். இப்ப போட்டுருவீங்களா வினோத்? 5 நிமிஷத்துல போட்டுருவீங்களா? இல்ல எப்படியும் இந்த ஸ்பேஸ்ல இல்ல வேண்டாம். நீங்க வந்து 5 இல்ல 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க, மேல ரிட்டையர் ஆன லெட்டர் நீங்க போடுங்க, உடனே நான் போட்டுறேன். இந்த ஸ்பேஸ்ல நீங்க போடவே வேணாங்க. சித்ராக்கு நீங்க டிஎம் மட்டும் பண்ணுங்க. அவர் டிஎம் பண்ணியிருந்தா பண்ணான்னு சொல்ல போறாரு. இந்த ஸ்பேஸ்ல நீங்க போட இல்ல வேண்டாம். நீங்க அப்ப சித்ராக்கு ரிட்டையர் ஆனதை டிஎம் பண்ணுங்க, நான் பண்ணிடுறேன். இல்ல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா வினோத் நீங்க பேசுறது? அதாவது வந்து இப்போ ஒரு இல்ல, நான் முதல்ல போடுறேன்னு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இருங்களேன் வினோத் கொஞ்சம் இருங்களேன். இல்ல ஒரு லாஜிக்கா பேசுறீங்களா நீங்க? ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பைலா கேக்குறோம், நீங்க அவர் கட்சியே ஆரம்பிக்கல, அவர் ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டோன்னு சொல்றீங்க. சரி, அவரை பத்தி எதுக்கு இப்ப பேசுறீங்க நீங்க? இப்ப பிரசன்ட்ல இருக்கிறத பத்தி பேசுங்க. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கு ஒரு பைலா தான் இல்ல மேல கேக்குறாங்க, போட்டுட்டாங்க, கேட்கல. இப்ப மேல போட்டுட்டாங்க. அதை இப்ப வந்து ரஜினி ஃபேன் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் அப்படியே வரி பை வரியா படிக்க போறாரு, எல்லாம் கேட்கலாம். நில்லுங்க, நான் அதுக்கப்புறம் போட்டுறேன். சரி படி, நீ படி. டேய் படிக்கிறதாடா போட்டார்ல, நீ போடாண்டா, ஏன்டா அப்படி பண்ற? இல்ல இப்ப வந்துட்டு அத என்னன்னு கேட்கணும்ல, படிங்க, போட்டுறேன். நான் இல்ல இவ்வளவு நேரம் 25 நிமிஷம் கழிச்சு இப்ப நீங்க போட்டீங்க, உடனே போட்டுனா எப்படி? நீங்க படிங்க, நான் போடுறேன். நான் கேட்கணும் நீங்க படிக்கிறத. இல்ல இது எப்படி தெரியுமா நீ படிச்சுட்டு போடு, நீ படிச்சுட்டு போடு. வினோத், நீங்க ஒரு கட்சி இல்ல தப்பி எதை கேட்டாலும் விஜய் மாதிரி பயந்து மாதிரி இருக்கு இப்போ. விஜய் மாதிரி தப்பிக்கிறதுக்கு காரணம் தேடினே இருக்காதப்பா, கொஞ்சம் ஆம்பளை மாதிரி கொடுப்பா. அன்னைக்கு நீயாவது ஆம்பளை மாதிரி ப்ரூவ் பண்ணுப்பா. பேர் என்ன? இல்ல வைட், அன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்தானே, அவன் பேர் சச்சின் சச்சின். கடைசி வரல மக்கு பாபு. ஆனா அவர் தான் ஆள சிறந்த ஒரு ஸ்பேஸ்ல ஓனர் மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. ஆனா லாஸ்ட் மக்கு, அவரே அது அரசியல் மக்கு. என்னத்துக்கு இது ஒரு மக்கு. அவர் வந்து இல்லன்னு சொல்லுங்க. இல்ல அவர் வந்து பைலா போட்டது, பைலா வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி ட்விட்டருக்குள்ள வருவேன்னு சபதம் எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு இது ஒரு மக்கு, இந்த மக்கு வந்திருக்குது இன்னைக்கு. ப்ரோ நான் பேசிக்கலாமா? டேய் மக்கு மேல போடுறான் முதல்ல. பேசுங்க. தமிழ் ப்ரோ நீங்க பேசுங்க, நீங்க பேசுறத பேசுங்க. எங்க பேசுறதுக்குள்ளதான் அவன் போயிட்டானே. இல்ல இருக்காப்ல. போயிட்டானா? யோ இங்கதான் இருக்கேன், அழுவாதையா அதுக்குள்ள வந்தோனே நடுங்க பேசு. இருடா, ஆயா மாதிரி பேசாத, அவருக்கு அப்படி காமிச்சிருக்கும். இல்ல நான் பேசி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சரி இவ்வளவு வக்கனையா பேசுறவங்க எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? எப்படி இப்ப வந்து முட்டை அடிப்பன்னு சொல்றது, ஆசிட் அடிப்பன்னு சொல்றதெல்லாம் பரவாயில்ல தமிழ்நாட்டுல. இப்ப இந்த கர்ப்பிணி பொண்ணு அடிச்ச மாதிரி அடிச்சா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும்ல? தற்கூரி பொண்ணா? நான் சொல்றது கேளு, நீங்க ஃபேமிலி அபியூஸ் பண்ண தெரியல. உனக்கு வாய் இல்ல, போய் இது கொடுக்க தெரியாதா நீனு? நாங்க எதுக்குடா குடுக்குறோம்? நீங்க தான் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. சொல்லு. இல்லடா, நீ பொறுக்கித்தனம் பண்ணுவ, ஏன் கேஸ் கொடுக்கலன்னு பாதிக்கப்பட்டவங்க போய் கேப்பியா? வளராது, சம்பந்தமே இல்லாம பேசுற. ஆமாடா, கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேக்குற. பைலாவை போடுறா. ப்ரோ யாராவது படிங்க, மேல இருக்கிறத 3 பேஜ் இருக்கு, கடகடன் படிங்க. ஆம்பளையா போட்டுட்டு பேசு, இல்லன்னா விஜயம் போட்ட நீயும் போட்ட. இப்ப
சௌந்தர்யா பேசினா நல்லா இருக்காது. என்ன மேட்டர் அதை மட்டும் பேசணும். நீ மட்டும் தான் ஒயிட் பியர் அபியூஸ் பண்ற. அப்புறம் நானும் இல்லடா நீ வந்து கிறுக்கு மாதிரி பேசினு இருக்க அப்பத்துல இருந்து. இருங்க மூட்டை கொஞ்சம் வினோத்தே அதை படிக்கவே தேவையில்ல. இப்ப என்ன பண்றீங்க, நீங்களும் போடுங்க, அவங்களும் போட்டாச்சு. இப்ப நீங்க போடுங்க, நாங்க 2 பேரும் சேர்த்து படிச்சுக்கிறோம். நாங்க வந்து அந்த பைலாவை படிக்கிறோம். ரஜினி நாங்க படிச்சிடறோம். இல்ல எதுக்காவது ஒண்ணுக்கு வாங்க காம்ப்ரமைஸுக்கு. எதுக்குமே இல்லாம நான் மட்டும் தான் இது பண்ணுவேன் சொன்னா எப்படி அது? இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ அவங்க போட்டாங்க, இப்ப பைலா போடுங்க. அது எனக்கு படிக்கிறது நாங்க படிச்சுக்கிறோம். இப்பயே படிச்சுக்காங்க, நீங்க பைலா போடுங்க, பைலாவும் படிச்சுக்காங்க. எதுக்காவது ஒண்ணுக்கு வாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? எஸ்கேபிசம் மாதிரி இருக்குது இப்போ. புரியுதுங்களா? எஸ்கேபிசம் சொல்லுவாங்களே, அந்த தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப நீங்க போடுங்க பைலா, நான் அதை படிக்கிறேன். அவர் ரஜினி இது நான் படிக்கிறேன், நீங்க பைலா போடுங்க. நீங்க எங்க கட்சியோட கேட்டோ எங்களோட கொடியோ கேட்கல. எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் கேக்குறீங்கன்னு தெரியுதுல்ல. இல்ல பைலான்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பைலான்னா என்னன்னு போய் படிச்சுட்டு வாங்க. அதை படிச்சுட்டு வாங்க. ஏன்னா 2 கட்சியும் கேட்டிருக்காங்க பைலாவை, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு 2 பேரும் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஓடி போன்னு சொல்லிட்டு. இந்த கேட்டா இல்ல ஒரு எஸ்கேபிசம் இதுதான் போல இருக்கு. அவங்க போட்டாங்க, நீங்களும் போடுங்க, போடுறோம். வரேன்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிறது எஸ்கேபிசம் இல்ல. ஒரு பைலா வந்து நீங்க கேட்டுட்டு போனா எஸ்கேபிசம் சூப்பரா இருக்கு. ஆனா ரஜினி ஃபேன்லயே வந்து இத சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க தான் கேட்டு போடுறா. அவங்க போட்டாங்க போடு ப்ரோ. அந்த வார்த்தை நல்லா இருக்கு ப்ரோ, எஸ்கேபிசம். திருப்பி சொல்லுங்க ப்ரோ, நல்லா கேட்கட்டும் அந்த லெட்டரை பார்த்துட்டு மேல. இல்ல நான் கீழே போயிட்டேன். லெட்டர் போட்டாரா? இல்ல கிண்டல் தம்பியா. ஆமாங்க, நான் கீழே போயிட்டேன். நான் கிண்டல் யாரும் கீழே போயிட்டோம். மெடிசின் சாப்பிட்டேன். யாரும் படிக்க தலைவர் சொன்ன பொண்ணு அந்த லெட்டரே யாரும் படிக்க விருப்பம் இல்ல. சரி ப்ரோ, இப்போ இல்ல உங்களுக்கு எது வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. நான் பாதியில தான் வந்தேன், கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஒண்ணு இல்ல ப்ரோ, மேல இருக்க லெட்டர் அப்படியே படிச்சிருங்க ப்ரோ. எல்லாம் மியூட்டுக்கு போறோம், நீங்க படிச்சிருங்க. படிச்சு முடிச்சோடனே நீங்க கேக்குறத நான் போடுறேன் ப்ரோ. மேல இருக்கிற லெட்டர்னா இருங்க வரேன். ரெண்டுத்தையும் படிக்கலாம், ரெண்டுத்தையும் அவர் படிப்பாரு காமனா. நாங்க சொன்னதை போட்டாச்சு, நீங்க சொன்னதை போடு, அவ்வளவுதான். அது பெஸ்ட் ஆப்ஷன் ப்ரோ. நீங்க படிக்க மாட்டீங்களா? ஒரே நிமிஷம் இல்ல இருங்க ஒண்ணு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொன்னா நான் போடுறேன். இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொன்னா நான் போடுறேன், நீ பண்றியா, நான் போட்டதுக்கு அப்புறம் நீ பண்றியா, நான் போட்டதுக்கு அப்புறம் பண்றியா. நாங்களே போட்டோம்டா, நீ போடுற முதல்ல. இப்போ அதை படிக்கிறதுக்கு என்ன ஆகும் போகுது? படிங்களா ஒரு ரஜினி ஃபேன். சரிடா, எங்களுக்கு படிக்க தெரியாதா? நீ போடுற முதல்ல, காலைல வந்து கதறாதடா, முதல்ல போடுறா. ப்ரோ நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க அதை போடுங்க. இவங்க எல்லாம் என்னை பிளாக் பண்ணாலும் சரி, என்ன இனிமே இது பண்ணாலும் நான் இதே ஸ்பேஸ்ல உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். நான் படிச்சு காட்டுறேன், நீங்க பைலாவை மட்டும் போடுங்க. இவங்க கபிலன் நீங்க இல்ல வினோத், அது கரெக்ட். நாங்க ஒண்ணு போட்டாச்சு, நீயும் போடு. காமனால ரஜினி ஃபேன் பைலா எங்க ஒருத்தனை காணோம்னா சொல்லிருந்தாங்கல்ல. இந்த லெட்டரை படிக்கிறதுக்கு என்ன குறை உங்களுக்கு? தலைவர் தானே சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இவங்க ஸ்பேஸ்லயே நான் ஓப்பன் வாக்குமூலம் தரேன். நாளைக்கு கபிலன் இதோட என்ன பிளாக் பண்ணாலும் சரி, இல்லமே ஸ்பேஸுக்கு உள்ளனாலும் சரி, இந்த ஸ்பேஸ்ல நான் படிச்சு காட்ட தயார். நீங்க அந்த பைலாவை மேல மட்டும் போடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த இதை படிச்சுட்டு தான் நான் பைலாவை படிப்பேன். இப்ப நீங்க கட்சியோட ஆபீஸ் எப்படி இருக்கு, கேட்டு காமிங்க, கொடி காமிங்கன்னா நான் டக்குன்னு போட்டலாம். நீங்க கேட்கறது பைலா, நான் கேட்கறதுனா அதுக்கான டிமாண்ட் இருக்கணும். புரியுதுங்களா? சும்மா வந்து இது கிடையாது. ரஜினி மாதிரி இல்லன்னு சொல்லிருங்க கபிலன். இல்லன்னு சொல்லிருங்க கபிலன் க்ளோஸ் பண்றாரு, அவ்வளவுதான். பேங்க்ல திருட போற மாதிரி பேசிட்டு இருக்கான் பைலா எடுக்கிறதுக்கு. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் போனாவே கிடைக்க போகுது, அது எடுத்து போடுங்களேன் கொஞ்சம். இல்ல வினோத், நான் இவங்க ஸ்பேஸ்ல இவங்களுக்கு எதிராவே உங்களுக்கு நான் சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப புரியுதுங்களா? நீங்க அதை மட்டும் போடுங்க. நான் இவங்களோட லெட்டர் படிப்பேன். இல்லைன்னா 1 hour ஸ்பேஸ். இது எத்தனை பழம்? 2 பழமா? 1 இங்க இருக்கு, எங்க அந்த மாதிரி போயின்னு இருக்குங்க.
இல்ல அவன் போட சொன்னா போட்டாச்சுங்க. ப்ரோ 8 அவங்க பேர் வந்து ப்ரோ, ஆம்பளைன்னு ஒரே கேட்டப்ப ஒரு ஆளு போடணும்னு ஒரே சொன்னேன். ஒரு ரெக்வஸ்ட். அது அழகா ஒரு ரஜினி ஃபேன் ஃபுல்லா தமிழ் அப்படியே படிச்சிருங்க, நான் கேட்டுறேன். இல்லடா நீங்க போட்டுற, நீங்க போட்டுற. ஏண்டா நீ தாண்டா இப்ப இங்க பாரு, நீ தான் வந்து எங்க பவுண்டரியை சைடுல மாத்திக்கிட்டே இருக்க. இங்க ஆம்பளைன்னு பாரு, சொல்லி போட்டுட்டாங்க, புரியுதா? விஜய் எக்கோ சைடுல ஆகுது. ஆம்பளைன்னு நீ சொல்லி தான் மொத்தமா பவுண்டரியை போட்டுட்டாங்க. மாத்திக்கிட்டு கதறாதீங்க, இருக்க. ஒவ்வொருத்தரா கதறுங்க, மொத்தமா கதறாதீங்க, எக்கோ அடிக்குது. நீ தாண்டா பவுண்டரியை மாத்திக்கிட்டு இருக்க. நீ சொன்ன போடு போடுறன்னு, நீ இப்ப வந்து போடு, நீ போடு, அணிலா அதுக்கப்புறம் தாவிட்டே இருக்க. படிச்சுக்கலாம். நீ வந்து தாவறதுக்கு ஓடுறதுக்கு ஐடியா பாக்குறிய தவிர போடுறதுக்கு ஐடியா பார்க்கவே மாட்ற. பைலாவை போடு. இல்ல வினோத் ப்ரோ, அதான் நான் ஆம்பளையா நாங்க சொல்லிட்டேன். போட்டாச்சு. என் ஆமா டிமாண்ட இல்ல நான் இல்ல இல்ல சொல்லிட்டேன். நீ இந்த கேக்குறது எங்க ஸ்பேஸ்ல கட்சி ஆபீஸோட கேட் கிடையாது. இல்ல, இருடா நீ இருடா கேக்குறது இருடா பைலா, இந்த நான் ஸ்பேஸ்ல போடுறேன். நீ நீ பைலா அது நீ ரஜினி இந்த சொல்றதை ஸ்பேஸ்ல எல்லாத்தையும் படி, ஃபுல்லா படி. ராக் ப்ரோ கொஞ்சம் மியூட் போங்க. ராக் ப்ரோ கொஞ்சம் மியூட் போங்கல. இந்த ஸ்பேஸ்ல பைலா நீ மேல போடாம போனா விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே 9 தான். அது மாதிரி தான் ஸ்பேஸே போடுவோம். அதுக்கு இல்ல நீ இப்ப தான் நான் காரணம். சௌந்தர்யா கூதியில அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும்? தேவையில்லாத பேசக்கூடாது. பாயிண்ட். உனக்கு மரியாதை புண்டு, அவ்வளவுதான். நீ ஆம்பளையா இருந்தா ஷேர் பண்ணுன்னு சொன்னலடா, அந்த மரியாதை அதுதான் நான் சொல்றேன். அப்ப நீ அவ்வளவுதான். ஆம்பளை இல்ல, அதான்டா, ஷேர் நீ பண்ணாம போன. அபியூஸ் பண்ணா நானும் அபியூஸ் பண்ணுவேன். நான் ஆரம்பிக்கல, ரெக்கார்ட் இருக்குது, நீ தான் மேல ஆரம்பிச்ச. நான் எத்தனை பேர் பாலிடிக்ஸ் தான் வந்து பேசிட்டு உன்கிட்ட இருக்கேன். கேட்டாங்க? இப்போ உன்கிட்ட என்ன கேட்டாங்க? பைலாவை மேல ஷேர் பண்ண சொன்னாங்க, ஏன் ஷேர் பண்ண மாட்டேங்கிற? நீ இந்த அத தலைவர் படி, வந்து நான் அறிக்கை போடுறேன். விட்ட என் டிமாண்ட் இது. இல்ல, மயிறு, நீ தலைவரோட கேட்டதை இருடா ஊம்பணுமா? வரையிடா. நீ போடு, நீ படி, தலைவரோட அதை மேல லெட்டர் பேட இருக்கிறத படி. கேட்ட, தலைவர் எழுதுனாருல, அதை படி. தலைவரோட லெட்டர் பேட கேட்ட, மேல ஷேர் பண்ணியாச்சு. உனக்கு தமிழ் படிக்க தெரியாதா? தெரியாது போல, அதான் படிங்கிறான் போல. தமிழ் படிக்க தெரியாதா? காப்பர் சல்ஃபேட் தெரியும், நீ படி, மேல இருக்கிறத படி. தமிழ் படிக்க தெரியுமா தெரியாதா? மேல ஷேர் பண்ணிட்டா படி. எங்களுக்கு படிக்க தெரியும். நீ பைலாவை ஷேர் பண்ண, நாங்க படிச்சுக்கிறோம். இல்ல 2 நாளா ரஜினி ஃபேன் கேட்டீங்கல்ல பைலா, அதான்டா போடவே இல்லடா. நீ மேல ஷேர் பண்றா. வினோத் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? பைலா போடுறேன். நீங்க இப்ப பைலாலாம் அப்படி இது மாதிரி கொடி மாதிரி காட்ட முடியாதுங்கிறீங்க. இப்ப நாங்க படிச்சு காமிச்சிட்டு நான் போடுறேன்னு தான் சொன்னேன். நான் போடுறேன்னு தான் சொன்னேன். நீங்க படிச்சு காமிச்சிட்டு பைலாவை ஷேர் பண்ணாம போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? நீங்க ஷேர் மட்டும் பண்ணுங்க. இல்ல 2 நாளா கதறிட்டு இருந்தாங்க பைலான்னு. நான் போடுறேன் நீட்ட வேணான்றாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ரஜினி ஃபேன் வேணான்னு யாருமே சொல்லடா. நீ தானே போட மாட்டேற. பைலாவலி கேக்குறோம், போட மாட்டேன். கதறது யாருன்னு தெரியல வினோத். வினோத் இந்த கதறது பதறதெல்லாம் வேணாம். இப்ப கதறிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியல வினோத். உங்களுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அவங்க போட்டாங்க. இல்ல இல்ல ஒரே பாயிண்ட் ரீட்ரேட் பண்றேன். ஆம்பளை இருந்தா ஷேர் பண்ணுன்னு சொன்னா, ஆம்பளை இருந்தா ஷேர் பண்ணு நாங்களும் சொன்னோம். நாங்க ஆம்பளை ஷேர் பண்ணிட்டோம். நீ ஆம்பளையா இல்லையான்னு ஷேர் பண்ணி காட்டு. இல்ல ப்ரோ, என் டிமாண்ட மீட் பண்ணாம நான் ஏன் இதே உங்களுக்கு நான் ஓட்டு போட போறது இல்ல? share நீங்க பண்ணி ஓட்டு போட போறது இல்ல, புரியுதுங்களா? நீங்க ஓட்டு போட போறது இல்ல. என் டிமாண்ட மீட் பண்ணுங்களா? ஏன் பயப்படுறீங்க? நான் என்ன கேட்ட பெருசு? அதுல என்ன கெட்ட வார்த்தையா இருக்கு? வினோத் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க? பைலா ஷேர் பண்றேன்றீங்க. அப்புறமா அது கொடி கிடையாது, வெளிப்படையா காட்டுன்றீங்க. முதல்ல நீங்க என்ன சொல்றீங்கிறதுல கொஞ்சம் தெளிவா இருங்களேன். நீங்க ஷேர் பண்றீங்க, கொடி கிடையாது காட்டுன்னு நான் சொல்லல. இம்பார்ட்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. எங்க கட்சியோட பைலா அது, புரியுதுங்களா? நீங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வேற நொட்டணும்னா நான் சொல்ற டிமாண்ட நீங்க பண்ணுங்களேன். இதுல என்ன இருக்கு? அதுல என்ன தலைவர் ஏதாவது தப்பு இதோட ஜோக்கர் நான் பார்த்தது இல்லடா. என்னமோ தமிழ்நாடே உங்களை வான்னு கூப்பிட்ட மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க வினோத். இந்த ஆட்டிடியூட் சரியில்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இது வரைக்கும் ப்ரோ, நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும் ப்ரோ எல்லாருக்கும். நீங்க போட தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதெல்லாம் பேசே இல்லையா? ஓட்டு போடுறாங்க போடல, அதுக்கே ஸ்பேஸ்ல வந்து இது பண்ணிட்டு பைலாவை ஷேர் பண்ண சொன்னா நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. நீங்க இல்ல இல்ல எனக்கு மேல வந்து பைலாவை ஷேர் பண்ணா இல்ல நான் ஓட்டு போட மாட்டேங்கன்னு தெரியும். சரி ஓட்டு போட மாட்டேன்னு தெரியல தெரிஞ்சுக்க. சரி பெரிய கண்டுபிடிப்பு தான் இது. நாங்க தான் வாக்குமூலம் சொன்னோம் ஓட்டு போட மாட்டோம் விஜய்க்கு. சரி எனக்கு இப்ப பைலாவை கட்சியோட பைலாவை மேல ஷேர் பண்ண. ஒரு கட்சி ஓட்டு போடுறவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் எல்லாருக்கும் தான் இயங்கணும் ஒரு கட்சி. அதுதான் ஒரு கட்சி. அத ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறவன் போடுறவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவங்கிட்ட நாங்க காட்டுறோம். இப்ப இங்க காட்டுறோம்னா நான் சொல்ற டிமாண்ட மீட் பண்ணுங்க. சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டீங்களா, இல்ல ஒரு எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னு வச்சீங்க. ஒரு ஏரியால ஒரு ஆசை 2026ல நிறைவேற்றப்படும், கவலைப்படாதீங்க. இது பெரிய பைத்தியங்க இதுங்க. இல்ல வினோத், அப்போ நீங்க ஏதாவது ஆவறீங்கன்னா அப்ப எனக்கு ஓட்டு போட்டவனுக்கு தான் செய்வேன் இந்த ஏரியால, மத்தவனுக்கு செய்ய மாட்டேன்றீங்களா வினோத்? இது ஒரு மாதிரி இது நீங்க கிடையாது ப்ரோ. போடாதவன் மூடிக்கிட்டு இருப்பான், போடாதவன் மூடிக்கிட்டு இருப்பான். இங்க நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு வருஷமா. அவங்க ரிட்டையர் ஆனது எங்களை பார்த்து கடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு அப்படிதான். இப்போ தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து பதவி ஏற்கிறப்ப என்ன சொன்னார்னா, ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி ஓட்டு போடாதவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சமமா தான் இந்த அரசு இருக்குன்னாங்க. இதுதான் கரெக்ட் ஒரு அரசியல் கட்சி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ரஜினி ரசிகர் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, அப்ப அவங்க எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்களா?
ப்ரோ என்ன வினோத் இதெல்லாம் இல்ல லாஜிக்கா எப்படி அப்படி பண்ண முடியும்? ரேஷன் கார்டுல அரசியல் இருக்குதா? ரஜினி கட்சிகளா ரசிகர்னு ரேஷன் கார்டுல இருக்குதா நாங்க செய்யாம போறதுக்கு? வினோத் அப்புறம் நீங்க என்ன லாஜிக் சொல்றீங்க? ஓட்டு லாஜிக் போட மட்டும் மாட்டீங்க, பேசணும். உங்களுக்கு இவங்க எல்லாம் எதுவுமே அபியூசர்ஸ். இவங்க இல்ல, எல்லாம் ஓட்டு புரியுதா? இங்க 4 போடாமலே பேர் நான் இருக்காங்கல்ல. எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க ஓட்டு போட மாட்டீங்கல்ல, உங்களுக்கு ஏன் நான் தரணும் அப்படின்னு கேக்குறீங்க. இந்த ஒரு ப்ரோ சின்ன ஒரு இவங்க இதே எல்லாம் தர அபியூசர்ஸ் மாட்டேன்றீங்க. ப்ரோ. அவங்க கிட்ட எப்படி என்ன டீல் பண்ண சொல்றீங்க? வினோத்தே, அபியூசரோ இல்லையா? இப்ப இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ ஒரு எம்எல்ஏ உங்களதுலயே ஒரு ஆள் ஆயிட்டாரு, பின்னாடி 1000 பேர் திட்டதான் செய்வான், அதுக்காக அபியூசர்னு விட்டுருவீங்களா? இல்ல அவங்களை செய்யணும்ல நீங்க. அரசியல் களம் அது அது பாத்துக்கலாம். இவன் ஆன்லைன்ல தானே அபியூஸ் பண்றான். என்னது இப்ப இவ்வளவு அரசியல் நேரம் கலம்? உங்ககிட்ட பேசணும். ஒரு வார்த்தை நான் அபியூஸ் பண்ணனா? ஒயிட் பியர் மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது பண்ணனா? இல்ல இல்ல பண்ணியடா இப்ப கொஞ்ச நேரம் பண்ணியடா முன்னாடி வெண்ண கொஞ்சம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஐயரே, கொஞ்ச நேரம் முன்னாடி ரஜினி பொண்ண என்ன வார்த்தை சொல்லி திட்டினப்ப? என்னடா வார்த்தை சொல்லி திட்டின மயிறு? அன்மியூட் பண்றேன். நான் அவர்கிட்ட 1-on-1 பேசுறேன். ராக் கிட்ட பேசுறேன். நான் ஏதாவது அபியூஸ் பண்ணா? நீங்க பண்ணாதான் பண்ண. ரெக்கார்ட் இருக்குது. ரெக்கார்ட் இருக்குது. ஒயிட் பியர் ஒன்ன திட்டுனா நீ ஒயிட் பியர் திட்டு. என்னத்துக்கு நீ ரஜினி பொண்ணு பேர் இழுத்த? என்னத்துக்குடா இழுத்த? பைலாவ மேல ஷேர் பண்ண வக்கு மயிர் இல்ல. நல்ல கேள்வி. ஏன் இழுத்தன்னு கேட்டாலும் அவங்க என்ன பேசல. புரியுதா? விஜய் ஃபேன்ஸ் தெளிவா கேட்டு பேசு. சும்மா அப்ப விஜய் ஃபேன்ஸ் வந்து பேசணும். என்ன மயிருக்கு ரஜினி பத்தி ரஜினி பொண்ணு எதுக்கு எழுத்தீங்க? நீ எதுக்கு அதை சொன்ன? நீ என்ன சொன்ன? நீங்க ஆம்பளை இருந்தா போடுன்னு. அப்ப நாங்க ஆம்பளை நாங்க போட்டோம். அப்ப நீங்க எல்லாம் 9 தான் நான் கேட்டேன். 9 தப்பான வார்த்தை எல்லாம் கிடையாது. நீ சொன்னதுதான் நான் சொல்றேன். நீ ஆம்பளை இல்லன்னு தானே கணக்கு போடலனா? இன்னும் நீ போடல. படி நீ ஆம்பளையாச்சே. படி மேல இருக்கிறத படி. ஃபுல்லா 3 பேஜ்ல இருக்கிறத படி. பைத்தியக்கார நாயா போடுறா ஃபர்ஸ்ட். பாத்துக்கோங்க பேக் பைப்பர். அவங்க அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. புரியுதா? அபியூசர்ஸ். உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் வினோத், நீங்க போட்டீங்கன்னா வாழைப்பழ காமெடி மாதிரி போயிட்டு இருக்கா. பைலாவை படிப்போம். அது இல்லைன்னா நீங்க என்னை கூப்பிட்டு டாரா கிளிங்க உங்க ஸ்பேஸ்ல அபியூஸே பண்ணுங்க, நான் வாங்கிக்கிறேன். போடுங்க. ஃபர்ஸ்ட் ரஜினியோட லெட்டர் தான் படிப்போம். இங்க இருக்கிற 2 ரஜினி ரசிகர்ல பகச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். இவங்களே நான் பகச்சுக்கிறேன். ஜிப்சி வந்திருக்காருயா இந்தியா. ஒரு நிமிஷம். இல்ல எப்படி மடைய திருப்பினாலும் சரி, நீ பைலாவை மேல ஷேர் பண்ணாலும் வேற எதுவும் நீங்க ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அலப்புறையை கூட்டினாலும் சரி, இன்னைக்கு நீங்க பைலாவை ஃபர்ஸ்ட் போடுங்க. போட்ட உடனே அந்த லெட்டரை நான் வாசிக்கிறேன். நான் ஸ்பேஸ் நீங்க ஏன் வாசிக்கிறீங்க? ரஜினி ஃபேன் தானே 2 நாளா கேட்டு கதறிட்டு இருந்தாங்க. படிக்க சொல்லுங்க. இங்கே தோசை திருப்புறீங்க. உங்க பிரச்சனை மேலதான் இருக்குது. படி. அது கண்ணும் தெரியாது. படி. மேலதான் இருக்கு. நீங்க போட்டாதான் ப்ரோ படிக்க முடியும். படிச்சு காமிச்சோன்னா நான் போட முடியாது, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போனா இங்க இருக்கவங்க எல்லாம் மடையனா இங்க. அப்ப உங்களுக்கு வேணுமா வேணாமா அதை நீங்க பதில் சொல்லுங்க. ஷேர் பண்றா மேல எங்கடா இருக்கு? என்ன வேணுமா வேணாமா? என்ன உங்கள்கிட்ட எல்லாரும் வந்து எங்களை ஆளுங்க, எங்களை வந்து நீங்க வந்தாதான் இங்க காப்பாற்ற முடியும்னு சொன்னோமா? நீங்க தான் ப்ரோ சேவைக்கு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க தான் இறங்கி வரணும். என்ன ப்ரோ இந்த லாஜிக்கே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இல்லடா மாத்தி பேசுறதுனால நீ தான் மொல்ல மாதிரி, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் மொல்ல மாதிரின்ற காட்டு தான் வரும். புரியுதா? இவனுக்கு வந்து கொடுத்த வாக்க காப்பாற்ற மாட்டானுங்க. மாத்தி தப்பிப்பானுங்க. இல்ல வினோத், மாத்தி ஓடுவானுங்க விஜய் ஃபேன்ஸ் மொல்ல மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க கீழ இருக்கவங்க. பேர் வினோத் ப்ரோ. நான் இங்க ஸ்பீக்கர் வாங்கினாலுமே லிசனர்ல தான் இருந்தேன். ஏன்னா நான் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன். நான் தேவையில்லாத ரொம்ப அரசியல் அறிவு கிடையாது எனக்கு. நானே வாக்குமூலம் கொடுக்குறேன். ஆனா எனக்கே பச்சையா தெரியுது ப்ரோ நீங்க உருட்டுறீங்க. நான் அதான் இங்க பிரச்சனை. மொல்ல மாதிரின்ட்டு இல்ல அது நான் சொல்ல மாட்டேன். அது அவரு நிட்ட மரியாதையே பேசுறாரு. நான் சொல்லிக்கிறேன். இல்ல இன்னும் தேடிக்கிட்டு இருக்காப்ல பைலா எடுத்துட்டு வருவாரு. அதுக்குதான் இப்படி பேசிட்டு இருக்காரு. இல்ல யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. தான் போவார். அவர் எடுத்து போட்டு தான் இப்ப கீழே இறங்குவார். யாரும் கிண்டல் பண்ணாதீங்க தயவு. பைலா இவர்தான் எழுதுறாரா? இல்ல மேல ஆல்ரெடி ஒருத்தர் எழுதிட்டாருல, அத படிங்க. அதுக்கப்புறம் நான் இல்லைங்க அவர் எங்கங்க போறாரு? சச்சின் மாதிரி இறங்கி ஓடுற போறாருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. சச்சின் மாதிரி இறங்கி ஓடுற போறாருங்க. இல்ல வினோத் ப்ரோ, நான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தரேன். சப்போஸ் யாரோ இப்ப தமிழ்நாடு கீழ யார் திட்டுறாங்க, யாரோ இப்ப ஏதோ சொன்னாங்க. யாரு வினோத்? ஒரே நிமிஷம் வினோத், கோச்சிக்காதீங்க. ஒரு நிமிஷம். சப்போஸ் நீங்க பைலாவை ஷேர் பண்ணி இங்க இருக்க ரஜினி ரசிகரே அந்த லெட்டரை படிக்கலன்னா, நான் உங்களுக்காக இவங்களே எடுத்து பேசிட்டு இருக்கேன் வினோத். அது உங்களுக்கு புரியல. சப்போஸ் அந்த ரஜினி லெட்டரை இங்க இருக்க ரஜினி ரசிகர் படிக்கலாம், இந்த 5 ஐடியும் நான் உங்களுக்காக ரிப்போர்ட் பண்றேன், பிளாக் அடிக்கிறேன், ரிப்போர்ட்டே அடிக்கிறேன் நானு. நீங்க லெட்டரை மட்டும் என்ன ப்ரூவ் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல நீங்க பைலாவை கொடுக்காம நீங்க ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கீங்களா உட்காந்து? அதான் நீங்க பிரச்சனையே. நான் இதை பேசவே வேணாம்னு நினைச்ச பச்சையா தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல மண்டை கேக்குறேன். சொல்லுங்க.
ப்ரோ எல்லாம் வெறும் கிளிக் பண்ணா வந்துரும் ப்ரோ. அதை படிங்க, நீங்க படிக்க படிக்க வந்துட்டே இல்ல இருக்கும். இல்ல 3 பேஜ் படிக்க படிங்க. வினோத், இது என்ன இதுவா வினோத்? படிக்க படிக்க வரும்னா என்னன்னு புரியல. இட்லியா சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பிட சாப்பிட இன்னொரு இட்லி. இல்ல படிக்க மாட்டேங்கிறீங்களே. இட்லி இல்ல, இப்போ ஆயிடுச்சு, டின்னர் டைம் ஆயிடுச்சு. படிங்க, அதை இப்போ சீக்கிரம் படிங்க. இப்போ தலைவர் என்ன ரஜினி இல்ல பேசுறீங்களோ அதை படிங்க. ரஜினியை பத்தி இருங்க ரஜினியை பத்தி கேட்டீங்க, கபிலன் வந்து ஷேர் பண்ணிட்டாரு மேல. இப்ப நாங்க வந்து பைலாவை பத்தி கேக்குறாங்க, இப்ப பைலாவை நீங்க ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஷேர் மட்டும் பண்ணுங்க. நான் கபிலனையே படிக்க சொல்றேன், அவ்வளவுதான் படிக்க வைக்கிறேன். அவ்வளவுதான் பேஸ் பக்கமே நான் வரல. முடிஞ்சு போச்சு. போடுங்க. நான் பேசவே வேணாம்னு நினைச்சேன். ஒரு மாதிரி மண்டை சூடாயிட்டு. நீங்க போடுங்க, பைலாவை மட்டும் போடுங்க, வேற எதுவும் பண்ணலாம். இதுதான் ஆரோக்கியமான டிபேட்டுக்கு வந்து ரெடி பண்ண முடியும். நீங்க அவரு போட்டாரு, கபிலனே போட்டாரு, ஓசே போட்டாரு. இப்ப நீங்க வினோத் நீங்க பைலா போடுங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன போடுங்க, நீங்க போட்டாச்சு, நீங்களும் போடுங்க. அப்புறமா இங்க இருக்க ரஜினி சீரே படிச்சு காட்ட வைப்போம். போடுங்க, ஃபர்ஸ்ட் போட மட்டும் போடுங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கீங்களா ப்ரோ?